அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் குர்ஆனில் கூறப்பட்ட பிரார்த்தனைகள், துஆக்கள் என்ற அடிப்படையில் அந்த துஆக்களை எப்படி நாம் மரணமிடுவது, மரணமிட்ட துஆக்களை எப்படி மௌத்து வரைக்கும் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது, அந்த துஆவை ஓதும்போது நமது சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஒரு தொகுப்பாக உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைத்து வருகின்றேன். ஏற்கனவே ஒரு துஆவை நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோடு சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை அறிமுகப்படுத்தியிருந்தேன். இரண்டாவது துஆவும் அதே வரலாற்று பின்னணியோட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய துஆ தான். உங்களுக்கு பாடமாக்கிறதுக்கு இலகுவாக சின்ன சின்ன சிறிய சிறிய துஆக்களை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கிறேன். இப்போ இரண்டாவது துஆ என்ன துஆன்னு சொன்னால், இப்போ இது யார் அந்த நபரை தள்ளிவிட்டு கொலை செஞ்ச சம்பவம் யாருக்கும் தெரியாது, மர்மமாகவே இருக்குது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு முறை அப்படியே பாதை நடந்து வராங்க. ஏற்கனவே மூசா நபியுடைய அந்த கூட்டத்தை சார்ந்தவர் சண்டை பிடிச்ச அந்த மனிதர் இன்னொரு மனிதரோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறார். இப்பயும் மூசா நபியை அவர் உதவி கூப்பிட்றாரு, மூசாவே வாங்க, இனி இவர் சண்டைக்கு வர்றார், அடிக்க வராரு. இப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்கன்றால், உனக்கு ஒரே வேலையாக போச்சு, ஒவ்வொரு ஆளோடையும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவரை நோக்கி தான் கையை ஓங்குறாங்க. அப்படி ஓங்குற நேரத்தில் இவர் முந்தி கொண்டு சொல்கிறாரு, ஓ அன்றைக்கு அவரை கீழே தள்ளி விட்டு கொலை செஞ்சது போல் என்னையும் கொலை செய்ய போகிறீங்களா அப்படின்னு அந்த வார்த்தையை வெளியிட்ட உடனே இப்போ ஊரெல்லாம் பரவிருச்சு. இப்போ மர்மமாக இருந்த அந்த முடிச்சு அவிழ்ந்துருச்சு. மூசா தான் என்ன செஞ்சுக்கிறாரு, மூசா நபி தான் அந்த ஏற்கனவே அந்த இளைஞரை கொலை செஞ்சுக்கிறாரு, அடித்து தள்ளிக்கிறாரு கீழே, அதனால் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி பரவியவுடன் ஃபிரௌன் என்ன செய்கிறான்டால், தனது கூட்டத்தாரை கூட்டி அவன் ஆலோசனை செய்கிறான். மூசா நபி விடக்கூடாது, கொல்லணும் என்ற இறுதி முடிவுக்கு வாரான். இந்த சபையிலிருந்து அப்படியே ஒரு மனிதர் வாரார், நல்ல ஒரு மனிதர். அவர் மூசா விட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஓடி வாரார், வேகமாக ஓடி வந்து சொல்கிறார், மூசாவே இந்த ஊரை விட்டு நீங்கள் போயிருங்க, ஃபிரௌனுடைய ஆட்களும் உங்களை கொலை செய்கிறதுக்கு திட்டமிட்டாங்க, நீங்கள் இந்த ஊரில் இருக்காங்க, வேகமாக போயிருங்க. இப்போ மூசா நபிக்கு சரியான பதட்டம். என்ன செய்கிறாங்க, உடுத்தி ஆடையோடு என்ன செய்கிறாங்கண்டா மிஸ்ரில் இருந்து எகிப்தில் இருந்து மதீனா நோக்கி அப்படியே போகிறாங்க. அந்த போகிற நேரத்தில் ஒரு துவா ஓதிட்டு போகிறாங்க. என்னது ஓதுறாங்க, ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் வாலிமீன், யா அல்லாஹ் இந்த அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக. ஒரு அழகான துவா. அப்போ இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யலாம், லேசாக பாடமாக்கலாம். இது எப்படி பாடமாக்கலாம், இது 28வது அத்தியாயம் 21வது வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் வாலிமீன் 28வது அத்தியாயம் 21வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இது எப்படி நீங்கள் பாடமாக்கலாண்டால், இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் குர்ஆனை பார்த்து எழுதி கொள்ளுங்கள். ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் வாலிமீன் எழுதி கொள்ளுங்கள். 28வது அத்தியாயம் 21வது வசனம். அப்போ நீங்கள் முதலாவது பாடமாக்குங்க. ஒரு பார்த்து ஒரு 5 தடவை சொல்லுங்கள், ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில். முதலாவது ரப்பி நஜ்ஜினி, ரப்பி நஜ்ஜினி, ரப்பி நஜ்ஜினி. ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்கள், ஒரு 5 தடவை சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள், ரப்பி நஜ்ஜினி, ரப்பி நஜ்ஜினி. அடுத்த ரெண்டாவது இப்போ பாடம் ஆயிடுச்சு, ஒரு அளவுக்குள்ள பாடம் வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது அந்த துண்டு, மினல் கௌமில் லாலிமீன், மினல் கௌமில் லாலிமீன், மினல் கௌமில் லாலிமீன். ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள். இப்போ பார்க்காம சொல்லி பாருங்கள், மினல் கௌமில் லாலிமீன். இப்போ ரெண்டையும் சேருங்க, ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். இப்போ பாடமாக்கின புதுசுக்கு லேசாக தடுமாற்றத்தோடு வரும், தடுமாறுது, கொஞ்சம் மறக்குது என்பதற்காண்டி நீங்கள் அலட்சியம் மறந்துடக்கூடாது. அப்படி அப்படியே தடுமாறி வந்தாலும் என்ன செஞ்சிடணும், உங்களோட ட்ரை ஒன்று இருக்கணும், உங்களோட முயற்சி ஒன்று இருக்கணும், விடக்கூடாது. குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த துஆனை எப்படி சரி பாடமாக்கணும் என்ற அடிப்படையில் உங்களுடைய வேகம், உங்களுடைய ஆர்வம் தான் என்ன செய்யணும், உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கும். அப்போ என்ன செய்யுங்கண்டால், இது ரெண்டாக பிரித்து, முதலாவது ரப்பி நஜ்ஜினி, ரப்பி நஜ்ஜினி, ரப்பி நஜ்ஜினி. ரெண்டாவது மினல் கௌமில் லாலிமீன், மினல் கௌமில் லாலிமீன். அது அப்படி என்ன செய்யுங்க, பாடமாக்குங்க. இப்போ சொல்லி பாருங்கள். இப்போ பாடமாக்கிய துவா என்ன செய்யுங்கண்டால், எப்படிலாம் நீங்கள் துவாக்கள் ஓதுங்களோ, கையேந்தி ஓதும் பொழுது, தொழுகைக்கு பிறகு ஓதும் பொழுது, எந்தெந்த சந்தர்ப்பங்களில், குறிப்பாக சஜிதால நிறைய துவாக்கள் நீங்கள் கேட்பீங்க. அதோட ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், யா அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அழகான பொருள், அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அநியாயக்காரர்கள் எங்கேயும் இருப்பாங்க, நண்பர்கள் வேஷத்தில் இருப்பாங்க, பக்கத்து வீட்டு வேஷத்தில் இருப்பாங்க, உறவுகள் வேஷத்தில் இருப்பாங்க, அல்லது உண்மையான எதிரிகளாக இருப்பாங்க, அல்லது அரசியல் ரீதியாக இருப்பாங்க. அப்போ பொதுவாக மல்லாட்டம் முன்வைக்கிறது, அது யாராக இருந்தாலும் சரி. நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன்,
அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக. ஆகவே என்ன செய்யுங்க, நல்லா பாடமாக்கி அந்த வாழ்க்கை நடைமுறைப்படுத்துங்க. டெய்லி ஓதும் பொழுது அந்த காட்சி நடைமுறைப்படுத்துங்க. மூசா நபிட்ட ஒருத்தர் வந்தார், இப்படி ஃபிரௌன் உங்களை கொல்ல போகிறான்னு சொன்ன உடனே மூசா நபி மிஸ்ரில் இருந்து எகிப்திலிருந்து அப்படியே உடுத்தி ஆடையோடு மதியனுக்கு போகும்போது இதை ஓதிக்கிட்டு போனார். எப்பெல்லாம் ஓதுறீங்களோ அந்த குர்ஆனுடைய சம்பவம் கண்ணுக்கு முன்னால் வரணும். அப்போ அந்த குர்ஆன் வசனத்தை உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். எனவே வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.